ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எவ்ரிதிங் இன்டோ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போதுன்னா RSI அண்ட் ஸ்டாச் RSI பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் சீரிஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் இப்போ நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைப் வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் இருக்கும். இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிற பேர் பார்த்தீங்கன்னா BTC BUSD பேர் பினான்ஸில். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்குறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பட் வந்து 4 ஹவர்ஸ் வந்து நான் ஷார்ட் டேர்மில் சொல்லணும்னா 4 ஹவர்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக வச்சு பார்க்கலாம். அதுக்குன்னு கீழே போனால் இந்த 30 மினிட்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் மோரோவர் பார்த்தீங்கன்னா RSI வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. அது கன்ஃபர்மேஷன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டராக இந்த சீரிஸ்லாம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா RSI அண்ட் ஸ்டாச் RSI மட்டும் நம்ம பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்ச் செக்ஷனில் போயிட்டு RSI ஜஸ்ட் போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாச் RSI ஆட் பண்ண போகிறேன். ஸ்டாச் RSI பார்த்தீங்கன்னா STOCHT ஸ்டாச்சஸ்டிக் RSIன்னு இருக்கும். சரிங்களா, இந்த RSI வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த RSI அண்ட் ஸ்டாச் RSI என்னன்னா ஸ்டாச் RSIயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். அதாவது வந்து இது எப்படின்னா மார்க்கெட் வந்து எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டம்ப் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த RSI பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 to 30 ரீஜன் கிட்ட வந்துடும். அதே மாதிரி மார்க்கெட் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது நியர்லி பார்த்தீங்கன்னா அபோவ் 70 மேலே வந்து போயிடும். நியர்லி 70 கிட்ட போயிட்டு அபோவ் 70 to 80 ரீஜன் வரையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி மார்க்கெட் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ரீஜன் இந்த 30 ரீஜன் இந்த 70 ரீஜன் என்ன சொன்னாங்கன்னா இந்த 30 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவர் சோல்ட் ரீஜனாகவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 ரீஜனை பார்த்தீங்கன்னா ஓவர் பார்ட் ரீஜனாகவும் சொல்லுவாங்க RSI பொறுத்தவரையும். இந்த இடம் வந்து பார்த்தோம்னா அதிக பேர் வந்து செல் பண்ணிடுவாங்க. இந்த ரீஜன் வர பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிடுவாங்க. நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கம்மியாக வரப்போ சப்ளை அதிகமாகிடும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ளை அதிகமாக இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து கீழே கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாகிடும், சப்ளை கம்மியாகிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் செயினில் தான் பார்த்தீங்கன்னா இது மெயினாக ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா மொரோவர் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாச் RSI. சரிங்களா, நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த RSIயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச் RSIயும் இருக்கும். இந்த ஸ்டாச் RSI பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஆசிலேட்டர் இருக்கும். ஸ்டாச்சஸ்டிக் ஆசிலேட்டர் ப்ளஸ் இந்த RSI. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 0 கிட்டே போகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 0 to 100 மோரோவர். ஆனால் இதில் மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான சுச்சுவேஷன் தான். 10 to 90 போகிறதே கொஞ்சம் ரேரான சுச்சுவேஷன். ஓகேங்களா, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டாச் RSIயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 கிட்டே போகிறது சான்ஸ் இருக்கும். 0 to 0ன்னு சொல்ல முடியாது. 1லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95 97 வரையும் போகிறது சான்சஸ் வந்து இருக்கும் அந்த மூமெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 ரீஜனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் சோல்ட் ரீஜனாகவும் இதில் 80 ரீஜனை பார்த்தீங்கன்னா ஓவர் பார்ட் ரீஜனாகவும் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களோட பைஸ் அண்ட் செல் நம்பர் இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் இந்த ஸ்டாச் RSI இல்லை RSI பார்த்தீங்கன்னா பிலோ வந்து 20 கீழே பிலோ 30 கீழே வருதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பை எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரீஜனாவோ 80 ரீஜனாவோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல் போடலாம். ஓகேங்களா, மோரோவர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா மோரோவர் எல்லாரும் ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாச் RSI நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டாச் RSI பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துச்சா திரும்பி ஒன்ஸ் வந்து மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 80 ரீஜன் கிட்ட வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் செல் போடலாம். ஒன்ஸ் நீங்கள் RSIயோ இல்லை ஸ்டாச் RSIயோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த RSIலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் RSI, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. இந்த கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு. ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஒரே சமயமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது கீழே போகிறது இது ரெண்டுத்தையும் பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டாப்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே RSI பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே இருந்து கீழே வந்துருக்கு. சரிங்களா, திரும்பி வந்து மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. திரும்பி RSI பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வர்ஜென்ஸ். அதாவது ட்ரெண்டை நோக்கிய ட்ரெண்டு கூடயே பார்த்தீங்கன்னா இந்த RSI நகரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க.
இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட விட அப்படியே இதோட சேம் இந்த கன்வர்ஜென்ஸோட ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ். இதுல என்னன்னா, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கும். ஆனா உங்களுக்கு RSI பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டா இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் இருக்கு நம்மகிட்ட இதே சார்ட்டே இருக்கு. இதுல என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் வந்துருச்சு. சரிங்களா? சாரி இங்க இருந்து நான் சொல்லிக்கிறேன். இங்க இருந்து ஒரு அப் வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்ல வந்துருச்சு. சரிங்களா? ஓவர் பாத் ஆனோனே ஆனா வந்து மார்க்கெட் திரும்பி இங்கேருந்து கீழ தான் போயிருக்கு. ப்ரோ இப்போ போயிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா போகாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி மேல போக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RSI பார்த்தீங்கன்னா கீழ போயிருக்கு. டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? அப்படியே சேம் ஆப்போசிட்லயே போயிட்டு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாவே RSI மூவ் ஆயிருக்கு. இத தான் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இங்க போயிருக்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதமாவும் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்து சரி இப்ப இன்கேஸ் வந்து நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்க மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ வந்து RSI இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையும் போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வித்திருப்பீங்க. நான் சொன்ன மாரி வித்திருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, திரும்பி இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா, திரும்பி இன்னொரு ஹை போயிருக்கு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 68,000 வரைக்கும் போயிடும் மார்க்கெட். திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 59,000 வந்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு 69,000 வந்து போயிருக்கு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து RSIல பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு திரும்பி வந்து மேல போறது பார்த்தீங்கன்னா, ஆனா அந்த ரீஜன் வரைக்கும் போகல. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். ட்ரெண்டாவும் தான் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு RSI வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல காட்டுது. ஓகேங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோ? நீங்க வந்து இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, RSI பார்த்தீங்கன்னா கீழ வந்திருக்கு. ஓவர்சோல்ட் ரீஜன் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம். இங்கருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி மேல போயிருக்கு. இங்க ஓவர் பாட் ரீஜன் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்க சொன்ன மாரி நான் வித்துட்டேன் ப்ரோ. அதாவது இந்த இடத்துல நான் வித்துட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, திரும்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து மேல போயிருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 41,000 ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து 49,000 ரீஜன் வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? 52 வரைக்கும் போயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நான் இங்கேயே வித்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இடத்த பார்த்தீங்கன்னா, நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ். ஆனா பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரேர் கேஸஸ் தான். ஆனா இதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராஸ்ப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ட்ரெண்ட பார்ப்போம். இதுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரெண்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்லயே சூப்பர் ட்ரெண்ட்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஓகேங்களா? இந்த சூப்பர் ட்ரெண்ட வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த சூப்பர் ட்ரெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெண்ட வந்து அப்படியே கேப்சர் பண்ணி இது சொல்லும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே சேம் ஒன் டே சார்ட்லயே தான் இருக்கு. பார்த்துக்கங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, RSI இங்கருந்து மேல போயிடுச்சு. பட் இந்த ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா, திரும்பி இந்த இடத்துல இருந்து இங்க வருது. ஓகேங்களா? ஆனா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாவா தான் இருக்கு. RSI வந்து கீழ வந்திருக்கு. இத தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம். சரிங்களா? இதே தான். இங்கருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க போயிருக்கு. இங்க வந்தோனே நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. பட் ஆனா வந்து ட்ரெண்ட் இன்னும் அப் ட்ரெண்ட்லயே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம RSI வந்து கீழ இருக்கு. இதுதான் டைவர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ்ன்றது நம்ம மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, நம்ம RSIயும் நவுறது தான். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இந்த RSI அண்ட் ஸ்டாக் RSI பத்தி இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.